மார்கழி மாதம் ஒரு மாதம் முழுக்க திருப்பாவை திருவெண்பாவை பாடல் யாரும் அனுப்பிச்சிட்றாங்க. பாடலாகவும் அனுப்புகிறாங்க, அந்த டெக்ஸ்ட்டாகவும் அனுப்பிடுறாங்க. அதை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் செலவாகும் அதை கேட்குறதுக்கு. அப்படி கேட்குறதுனால 2 நன்மைகள். ஒன்று நம்ம பக்திக்காக செலவு பண்ணுற நேரத்தை பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நம்ம பக்திக்காக செலவு பண்ணோம்னா ஒன்றுமே இருக்காது. பல நாட்களில் கோயிலுக்கு போகிற நாட்கள் தவிர மீதி நாட்களில் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். அதே நேரத்தில் தமிழை உயிரே கொடுக்குறோன்னு சொல்லுவோம் தமிழுக்காக. ஆனால் தமிழுக்காக என்ன பண்ணோம்னா, தமிழை கொஞ்சம் நேரமாவது தமிழை படித்தோமா, தமிழுக்காக ஒதுக்கணுமான்னு இருக்காது. பிறகு பார்ப்போன்னு விட்டுருவோம். நிறைய நமக்கு மற்ற ப்ரையாரிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? அதனால் இதை நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டையும் ஒரே கல்லில் 2 வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தமிழுக்கான பணியும் நம்முடைய பக்தி கடமையும் ரெண்டையுமே சேர்ந்தாப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, தினசரி திருப்பாவை திருவெண்பாவை திருமந்திரம் கூட அனுப்புகிறேன் இல்லையா? அதோட விளக்கமும் இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அமர்ந்து அது நேராக பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், கவனிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். ஒன்று, உங்களுடைய தமிழ் அறிவு வளருது. 2வது, பக்திக்காக நாம் ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணுங்கிற ஆத்மார்த்த திருப்தி. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த இலக்கியங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளோ வருஷம் வாழ்ந்தவங்க, அதற்காகவே பணி செஞ்சவங்க, தமிழையே படித்தவங்க, பல இலக்கியங்களை கற்றுக்கொண்டவங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் அதில் பொதிச்சு வச்சு தான் செயலாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை கேட்கின்ற பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கும் அந்த அறிவு கூடவே வளர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, வயசானாலும் ஒரு தெளிவாக பேச மாட்டாங்க. இல்லை, வயதானதுக்கு உண்டான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்காது. தட் மீன்ஸு ஒரு எதுலேயுமே ஒரு தெளிவோ, இல்லை தமிழ் எடுத்துட்டால் தமிழில் கருத்து செறிவு இருக்கிற மாதிரியோ இது மாதிரிலாம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் மற்ற பணிகளெல்லாம் நல்ல ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்களே, அது நல்லா வளர்த்துருப்பாங்க. ஆனால் தமிழுக்கான அந்த இது இருக்காது, அந்த அறிவு இருக்காது. அதே மாதிரி பக்தி மார்க்கத்துலேயும் சிறந்த ஞானம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் பக்தியை கிண்டல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு பக்திக்கும் வெகு தூரம்னு கூட சொல்கிறாங்க சில நண்பர்கள். அதெல்லாம் மிக தவறான கருத்து. காரணம் என்னென்னா, அதை நம்ம அதில் பயணிக்கலை அப்படிங்கிறது தான் இவ்வளோ முக்கியமான விஷயம். வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, ஒரு கைத்துக்கட்டில் போட்டு உட்காந்துட்டு லேசாக அந்த ஜிலு ஜில்லுன்னு காற்றடிக்கும் போது அதை அனுபவிக்கிறது ரொம்ப அலாதி இன்பம் அப்படின்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் வராதவங்க, வாழாதவங்க, அதை பார்க்காதவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தெரியாது இல்லைங்களா? ஏதோ மரத்தடியில் உட்காருதுங்கிறான், ஏசி ரூம்லேயே வாழ்ந்தவங்களுக்கு இதை பற்றி எப்படி தெரியும்? ஆனால் 2 இடத்துலையும் யார் அனுபவப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் இதை ஒப்புகை பார்க்க முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும், அது தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனால் பக்தியை பற்றியே வாழ்நாள் பூரா கவலைப்படாத ஒருத்தர், அதை பற்றி படிக்காத ஒருத்தருக்கு பக்தியை பற்றி என்ன தெரியுன்றீங்க? வயசு மட்டும் ஆனால் உடனே பக்தி எங்கேயாவது ஓடி வராது. நம்மளோடு சேர்ந்து வயதாகும்போது நம்முடைய அனுபவங்களையும் மற்ற அனுபவங்களை பெறுகின்ற பொழுது பக்தி அனுபவங்களையும் நம்ம தேடி போய்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டெஃபினட்டாக முடியாதுப்பா, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் சும்மா பக்திக்காகலாம் டைம் ஒதுக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் நாள் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது தான். ஆனால் தினசரி ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ நம்மளை அந்த பக்திக்காக நம்ம செலவு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுடைய அறிவையும் தமிழறிவையும் அந்த பக்திக்கு உண்டான செயல்பாடுகளையும் உங்கள் வயது வளர்கிற மாதிரி உங்களுடைய அந்த அறிவும் வளரும். நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, டிவோஷனல் நாலேஜ், அதுவும் வளர்ந்துடும். ஆகையினால் தினசரி இதையெல்லாம் திருவாசகம், தேவாரம், இது எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் மார்கழி மாதத்தில் வர்ற இந்த திருப்பாவை திருவெண்பாவை இந்த 2 மட்டுமாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த ஞானம் வரும். நன்றி. பார்க்கலாங்களா?